लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2826வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 8ஆம் திருமணியுடைய 10வது பாசுரம் 80வது பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே தனியன் முந்திற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு என்பதாகும். 80வது பாசுரம் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துறந்து பின்னும் இறக்கவும் இன்புடைத்தா மேலும் மரப்பெல்லாம் ஏதமே என்றல்லால் எண்ணுவனே மண்ணளந்தான் பாதமே ஏத்தா பகல். பிறப்பு, இந்த பிறவி, இறப்பு, பின்னர் மரணம், மரணத்திற்கு முன்னால் கிழத்தனம், கிழத்தனத்தினால் வரக்கூடிய வியாதி, இவையெல்லாம் ஒழித்து அவ்வளவோடு இல்லாமல் மிகவும் ஆனந்தமுடையமான கைவல்ய மோட்சம் உண்டானாலும் கூட எனக்கு அது தேவையில்லை. உலகளந்த பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தப் பெறாத காலங்களில் இருப்பதனால் எல்லாமே மறந்து போவதால் துன்பம் என்று எண்ணுவனே ஒழிய வேறு வகையாக எண்ணுவனோ என்று கேட்கிறார். மோட்சமே ஆனாலும் கூட பெருமாளை நினைக்கவில்லை என்றால் அந்த நாள் பாழாய் போன நாள். எனவே எனக்கு அது தேவையே இல்லை. அவனை நினைக்க மறந்த நாள்களெல்லாம் எனக்கு கெட்ட நாள்களே என்று உணர்த்துகிற பாசம். பிறப்பிறப்பு என்றால் சம்சாரத்திலே உள்ளாகக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் தொலைந்து போய் கைவல்யம் என்கிற ஆத்ம அனுபவம் மகானந்தம் கிடைப்பதானாலும் எம்பெருமானுடைய அனுபவம் இல்லாமல் அவனை மறந்தொழிந்து அனுபவிக்கும் அனுபவம் எல்லாம் துக்கமே ஆகும் என்கிறார் இந்த பாட்டிலே. பெருமாளை நினைக்காமல் ஆத்ம அனுபவத்திலே மட்டும் லயித்து கொண்டே இருப்பதனாலே ஒன்றும் சரியாக போவதில்லை. எனவே ஆத்ம அனுபவத்தை காட்டிலும் பெருமாளுடைய சேவையே தனக்கு இன்பமே தருமே ஒழிய ஆத்ம அனுபவம் கூட துன்பமே என்று சொல்கிறார். மோட்சம் 2 வகைப்படும். மோட்சம் 2 வகைப்படும். அது ஆத்மாவையே அனுபவிப்பது, மற்றொரு மோட்சம். இதுவே கைவல்ய மோட்சம் எனப்படுகிறது. பகவத் அனுபவமே மோட்சமே ஸ்வரூபத்திற்கு சேர்ந்ததென்றாலும் கைவல்ய மோட்சம் சரியானதல்ல என்று சொல்கிறார். கைவல்ய மோட்சம் என்பது ஒரு பாழடைந்த இடத்தை போல இகழத்தக்க இடம் என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். பிறப்பில்லாமை, பிணி இல்லாமை, கிழத்தனை இல்லாமை, இறப்பில்லாமை என்பவையெல்லாம் 2 வகை மோட்சங்களை பெற்றவர்களுக்கு பொதுவாக இருந்தாலும் கூட கைவல்ய மோட்சத்திலே பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லை. எனவே அது ஒரு பெரிய குறை. எனவே இந்த கைவல்ய மோட்சம் எனக்கு தேவையில்லை என்றது இந்த பாசுரம். இந்த அர்த்தமே இந்த பாட்டிலே அருளி செய்யப்படுகிறது. எனவே கைவல்ய மோட்சம் என்பது ஆத்மானுபவத்தின் காரணமாக கிடைக்கப்படுகிற மோட்சம். ஆனால் அங்கே பகவத் கைங்கரியத்திற்கு அனுபவம் இல்லாமல் போவதனால், இடமில்லாது போவதனால் அது எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. ஜராமரண மோக்ஷாய மாத்திரிப யுதந்தியே என்று பகவத்கீதையிலே 7ஆம் அத்தியாயம் 39ஆம் ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதை பற்றிதான் பிறப்பு இறப்பு மூப்பு பனி துறந்து எனப்பட்டது. இறக்கவும் கூடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பகவத் கைங்கரியத்தோடு கூடிய அனுபவமே தேவையை தவிர பகவத் அனுபவம் இல்லாமல் ஆத்ம அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய மோட்சம் கூட எனக்கு தேவையில்லை என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துறந்து பின்னும் இறக்கவும் இன்புடைத்தா மேலும் மரப்பெல்லாம் ஏதமே என்றல்லால் எண்ணுவனே மண்ணளந்தான் பாதமே ஏத்தா பகல். மண்ணளந்தான் என்றால் திருவிக்கிரமனுடைய பாதத்தை சேராத காலமெல்லாம் வீணான காலம். காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தனாபா பிரகதேசுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா.
எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.